அட வர சொன்னாங்களே, அட கண்டா வர சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்க, இந்த கண்டன மொழிய வர சொல்லுங்க. வாய் மேல அடிச்சுக்காயா, வாய் மேல அடி, வாய் மேல அடி. தேவி பாஞ்சாலி தங்கள் தேவியாகப்பட்ட அரங்கிலை திரௌபதியும் என் தாகியாகப்பட்ட சுந்தரவல்லியும் 1000 வண்ணமான நன்மலர்களை கொண்டு வந்து தங்கள் பாதங்களில் கொட்டி அமைத்து ஆதாரமாக அடிப்படைந்தோம் பண்ணவா. இருந்தாலும் விழாபெரிய ராஜசபையில பணம் என்றும் பாராமல் மகாலட்சுமியினுடைய பெயரை சொல்வதற்கு நமக்கெல்லாம் தகுதி இல்லை. அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, சந்தானலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, அஷ்டலட்சுமி என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமி பிறந்த அம்மா மகாலட்சுமி தெய்வம் அவரது சொத்துல இருந்து விழாபெரிய ராஜசபையில நமக்காக ஒரு காணிக்கு கொடுத்திருக்கு. ஒரு காணி கொடுக்க மறுகாணி மலை போல் வளர்ந்து அவருடைய குடும்பமாகப்பட்டது பட்டி பெருகி பாலாறு செல்வமாக குட்டி பெருகி குடும்பாலு பொங்க சென்னமுகமானாலும் தங்கமுகமாகி பேரும் புகழும் இந்த ஒருக்காமலையானுடைய சந்நிதி வளர்ந்தது போல அவருடைய பேரும் புகழும் ஓங்கோங்கி வளர வேண்டும். என்று கூட பாடமில் படித்து நமக்காகவே வருகை தந்திருக்கிறார்கள் அல்லவா. அவர்கள் குடும்பமும் எந்த முகப்பாடான தங்க முகமாக அமையும் என்று எல்லாம் அந்த பத்திரகாளி அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். அமோ செய்யும் என்னுடைய பாதார விந்த கமலங்களை பணிவதனால எப்படி வாழ்வீர் தெரியும் சுவாமி. பாதமணித கண்மணி பாருளையில் வாழ்வாய்
வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன் சுவாமி. ஆகட்டும். பாண்டவர் ஐவருக்கும் தேவி அருங்கிலே துரோபதை. ஆஹா. அப்படி இருந்தாலும் ஆமா. மன்னா தேவி. என்னால வேலையில தினமும் ஒரு வாய்வார்த்தை கேட்கலாமா? ஒரு வார்த்தை என்ன? கட்டிய மன்னவர்கள் இடத்தில் 1000 வார்த்தை கேளம்மா. மன்னவா நாதா எத்தனையோ ஏழைப்பார் ஆயிரம் தாதிமார்களை விட்டு அது சீக்கிரம் வரவழைத்தீரே. என்ன காரணம், ஏது விஷயம் சுவாமி? அருங்கிலி பாஞ்சாலி, இதோ எதற்காக உங்களை அழைத்தேன் தெரியுமா? தென்மதுராபுரியை ஆண்டு வரக்கூடிய அல்லி மகாராணியாகப்பட்டவள் லிகிதம் அணிந்திருக்கிறாள். என் தங்கையாகப்பட்ட தென்மதுரை அல்லிராணி இருவம் எழுதியிருக்கிறார். என்னவென்றால் விளையாட போன பக்கம் தன்னுடைய மகனாகப்பட்ட புலேந்திரனுக்கு, அதாவது சுழல் நோய் கண்டு சுழண்டு இருக்கிறானா, அதி சீக்கிரமாக அர்ஜுனன் வந்தால் ஆச்சுது, இல்லையெனில் தென்மதுராபுரியிலிருந்து அல்லி மகாராணி படையெடுத்து வருவேன் அப்படி என்று சொல்லி லிகிதம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இன்றைய தினத்திலே புலேந்திரன் சுழல் கண்டு சூழ்ந்து விழுந்து விட்டாளா? பெற்றால்தான் பிள்ளையா? தங்கை மகன் என்றால் என்ன, தன் மகன் என்றால் என்ன? தன் மகனை போல அவனை பார்த்து வந்தேனே, என்ன விதி நேர்ந்ததோ தெரியவில்லை. நோய் கண்டு சுருண்டு விழுந்து விட்டான். என்னனாலா செய்வது? என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ தெரியாது. அர்ஜுனன் மன்னனாகப்பட்டவன் அதிசீக்கிரமாக வர வேண்டும், இல்லை என்றால் அல்லிராணியாகப்பட்டவள் படையெடுத்து இந்த இந்திரபிரசவத்தை அழித்து விடுவேன் என்று இருக்கிறார். அல்லிராணி படையெடுத்தால் இந்த அகிலமே தாங்காது. அதனால இப்பொழுது அர்ஜுனனாகப்பட்டவன் எங்க இருக்கிறான் ஏது இருக்கிறான் என்று தெரியவில்லை. அதனால மன்னராகப்பட்ட அர்ஜுனனுக்கு நான் ஒருவன் மட்டும் மனைவி அல்ல, மொத்தம் 7 பெண்கள் மனைவிமார்களாக இருக்கிறாங்க. அந்த 7 பேர்ல மனைவி சுபத்திரை, ஆனகுந்தி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தங்கை சுபத்திரை. ஒருவேளை அவ வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம், வீட்டில் இருந்தாலும் சரி, யார் வீட்டில் இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தமுகோசை எழுப்ப வேண்டும். தமுகோசை என்றால் எப்படி தெரியுமா? ஏனென்றால் அள்ளி அழைத்தான் என்றால் அர்ஜுனன் வரமாட்டான். அதனால என்ன செய்ய வேண்டும்? அர்ஜுனரா ஆகப்பட்டவன் சாதம் சாப்பிட்டு வெத்தலை தாம்பலம் தரிக்கின்ற பொழுது சொத்தை பாக்காகப்பட்டது சொக்கேறி தர்மனுடைய உயிராகப்பட்டது வருவதும் போவதுமாக இருக்கிறது. அண்ணனுடைய உயிருக்கு ஆபத்து நேரிட்டு விட்டது. உடனடியாக அர்ஜுனன்
வந்தால் பார்க்கலாம், இல்லை என்னால் பார்க்க முடியாது என்று பொய்யாக தமுபாசை அடிக்க வேண்டும். தாரா புகழை பறித்த தர்மராகப்பட்டவர் சாப்பிட்டு உணவருந்தி விட்டு வெத்தலை தாம்பரம் தரிக்கும் பொழுது வெத்தலை தாம்பரத்தில் ஒரு சொத்தை பாக்கு இருந்து அவருக்கு மயக்கமானது ஏற்பட்டு உயிராகப்பட்டது வருவதும் போவதுமாக இருக்கிறது. அதனால உயிராகப்பட்டவர் எங்கிருந்தாலும் இங்கு வரணும் என்று தமுகோசை அடிக்கமா. யாரங்கே? தமுகோசை காவலா என்ன குழந்தை வீதியாக ஊராக சென்று தமக்கடிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? தாரா புகழ் படித்த தர்மராஜன் சாதம் சாப்பிட்டு வெத்தலை தாம்பலம் தரிக்கின்ற பொழுது அந்த வெத்தலை தாம்பலத்திலே சொத்த பாக்காகப்பட்டதை இருந்து தர்மருக்கு சொக்க ஏற்பட்டு உயிராகப்பட்டது வருவதும் போவதுமாக இருக்கிறது. அதனால் எங்க இருந்தாலும் சரி அர்ஜுனனாகப்பட்டவன் வந்தால் அண்ணன் தர்மரை பார்க்கலாம், இல்லையெனில் பார்க்க முடியாது. வீதி வீதியாக தமுகோசி போய் வருங்க.